நீதி கதைகள் டிவி. அது ஒரு அழகான சின்ன கிராமம். சுத்திலும் பச்சை பசேல்னு பெரிய ஆறு குளத்தோட பாக்குறதுக்கு ரொம்பவும் அழகா இருந்துச்சு. அந்த ஊர்ல இப்ப வெயில் இல்ல, ஆகாயம் ரொம்ப அமைதியா இருந்துச்சு. அந்த ஊர்ல இடி மின்னல் சத்தம் எதுவுமே இல்லாம மேகங்கள் எல்லாம் கருக்க ஆரம்பிச்சு சின்னதா தூறல் மட்டும்தான் விழுந்துகிட்டு இருந்துச்சு. ஆனா என்ன, அந்த தூறல் தொடர்ந்து விழுந்துகிட்டு இருந்ததுனால ஊர்ல இருக்கிற தெருவெல்லாம் சேராயிடுச்சு. ராஜையா அவன் வீட்டு திண்ணையில உட்காந்துக்கிட்டு இருந்தான். அவனுடைய நண்பனான ரங்கையாவும் பக்கத்துல தான் இருந்தான். ரங்கையா, இந்த மழையை பாத்தியா? விடாம தூறல் போட்டுக்கிட்டு இருக்கு. ஆனா இப்பதான் கசகசன்னு இருக்கு. ஆனா சின்ன வயசுல மழை பெய்யும் போது சேராவே இருந்தாலும் நாம இறங்கி அதுலயே ஓடுவோம். ஆமா ராஜையா, ஆனா நம்மளை விடு, நாம வீட்டுக்குள்ள உக்காந்துக்கலாம். ஆனா வெளியில இந்த வாயில்லாத ஜீவன்கள் தான் ரொம்பவே கஷ்டப்படும். ஆனா என்ன பண்றது? சரி, இந்த மழைக்கு எதமா வீட்டில் எதனா சுட சுட செய்வீங்களே, என்ன சமையல்? வேற என்ன பெருசா பண்றது? இந்த மழையில சந்தைக்கு போக முடியல, வீட்டில் காய்கறி இல்லை, உள்ள ரங்கம்மா எதையோ எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கா. எதை செஞ்சு கொடுத்தாலும் சாப்பிடுவேன். ரங்கம்மா உள்ள இருந்து வெளியில வந்து, ஏங்க உங்களுக்கு தெரியுமா, நம்ம வீட்டு தோட்டத்துல கத்திரிக்காய் கொத்து கொத்தா காய்ச்சி தொங்குது. காலையில நான் தோட்டத்துக்கு போகும்போது பார்த்தேன். கொத்து கொத்தா இருக்கிற கத்திரிக்காய் எடுத்துட்டு வந்து எண்ணெய் கத்திரிக்காய் போடலாம். ஆனா என்ன, வீட்டுல எண்ணெய் ரொம்ப கம்மியா இருக்கு. கடைக்கு போகலனாலும் இந்த மழை பெஞ்சு உசுர எடுக்குது. என்ன கத்திரிக்காயா? அதுவும் நம்ம தோட்டத்தில் விளைஞ்ச கத்திரிக்காவை போட்டு சமைச்சா குண்டாவா சாப்பாடு செஞ்சாலும் சாப்பிடலாம். ஐயோ, ஆனா எண்ணெய் இல்லைங்கிறியே. வாங்கிட்டு வரலான்னு பார்த்தா இந்த மழை வேற விட்டப்பாடு இல்லை. என்ன கத்திரிக்காய் குழம்புனா எனக்கும் பிடிக்கும்க்கா. என் பொண்டாட்டி லக்ஷ்மி நேற்று அவள் பிறந்த வீட்டுக்கு போனப்போ செக்கில் ஆட்டின எண்ணெய் கொண்டு வந்திருக்கா. அந்த நல்லெண்ணெய் வாசம் எங்கள் வீடு முழுக்க மணக்குது. இருங்க, நான் போய் உடனே கொஞ்சம் கொண்டு வரேன். நல்லதா போச்சுண்ணே. நீங்க எண்ணெயை கொடுத்தீங்கன்னா அந்த எண்ணெயை ஊற்றி நானும் குழம்பு செஞ்சு எல்லாரும் சாப்பிடலாம். இந்த மழையில தனியா உட்காந்து சாப்பிட்றதுல என்ன சுகம் இருக்கு? நீங்க போய் எண்ணெயை மட்டும் இல்லை, லக்ஷ்மியையும் கூட்டிக்கிட்டு வாங்க, சமைச்சு நாம இங்கே சாப்பிட்டுடலாம். ரங்கையா சரி அப்படின்னு சொல்லி எண்ணெய் கொண்டு வர அவன் வீட்டுக்கு போனப்போ ராஜையா ரங்கம்மா ரெண்டு பேரும் பின்னாடி தோட்டத்துல மழையில நனைஞ்சுக்கிட்டு இருக்கிற கத்திரிக்காய பறிச்சாங்க. ஒவ்வொரு கத்திரிக்காயும் நீல நிறத்துல பாக்குறதுக்கு பளபளன்னு ஜொலிச்சுது. மழைத்துளி கத்திரிக்காய் மேல விழுந்து முத்து மாதிரி ஜொலிச்சுக்கிட்டு இருந்துச்சு. அப்பதான் ஒரு கையில கொடைய பிடிச்சுக்கிட்டு ரங்கையாவோட பொண்டாட்டி லட்சுமி அந்த பக்கமா வந்தா. என்னக்கா, இந்த மழையில போய் கத்திரிக்காய் பறிச்சுக்கிட்டு இருக்க? மழையில நனையிறதுனால குளிர் எடுக்கல? எனக்கு இப்பவே போர்வை போத்திக்கிட்டு படுக்கலாம் போல இருக்கு. வா லட்சுமி, உனக்காக தான் நானும் காத்துக்கிட்டு இருந்தேன். இப்பதான் அண்ணன் எண்ணெயை கொண்டு வரேன்னு உங்க வீட்டுக்கு போயிருக்காரு. இன்னைக்கு எங்க வீட்டுல கத்திரிக்காய் குழம்பு. இந்த மழையில சமைச்சு எல்லாரும் ஒன்னா உக்காந்து சாப்பிடலாம். அடடா, உன் கையால நீ என்ன கத்திரிக்காய் சமைச்சு கொடுக்குற அப்படின்னா நான் என்ன வேணாம் நான் சொல்ல போறேன். இப்ப நான் மட்டும் எங்க போய்கிட்டு இருக்கேன்? நம்ம பக்கத்து தெருவுல நம்ம ராமையன வீடு இருக்குல்ல, அங்க தேங்காய் வெட்டினாங்களாமா. அதான் கொஞ்சோண்டு தேங்காய் துருவுல கேட்டுட்டு வரலான்னு போறேன். எண்ணெய் கத்திரிக்காய் குழம்புல கடைசியில் இந்த தேங்காய் துருவுல தூவுனா சுவை நல்லா இருக்கும். சரியா சொன்னமா லக்ஷ்மி, நமக்கு இவ்வளவு வயசானாலும் சின்ன வயசுல சாப்பிட்ட அந்த எண்ணெய் கத்திரிக்காய் குழம்ப மறக்கிறது இல்ல. ரங்கையா, சீக்கிரமா வா. ரங்கையா எண்ணெய் பாட்டில எடுத்துக்கிட்டு வந்தான். இதோ வந்துட்டேன் ராஜையா. பாத்தியா, செக்கில் ஆட்டின சுத்தமான நல்லெண்ணெய். பார்க்க எவ்வளோ நல்லா இருக்குல்ல. லக்ஷ்மி, நீ எப்ப இங்க வந்த? சரி, வாங்க வாங்க, சமையல் வேலை ஆரம்பிக்கலாம். சரி வா லட்சுமி, நம்ம ரெண்டு பேரும் வீட்டுக்குள்ள போய் அடுப்பை பற்ற வச்சு சமையல ஆரம்பிக்கலாம். நல்ல வேலையா நேத்தே கொஞ்சம் காஞ்ச விறக வீட்டுக்குள்ள பத்திரமா வச்சிருக்கேன். அதை வச்சு இன்னைக்கு சமையல முடிச்சிடலாம். கொஞ்சோண்டு புகை வரும், இருந்தாலும் அதுக்கப்புறம் நெருப்பு பிடிச்சிக்கும், குளிருக்கும் இதமா இருக்கும். அப்படி ரங்கம்மா லட்சுமி ரெண்டு பேருமே சமையலறைக்குள்ள போனாங்க. ராஜையா ரங்கையா ரெண்டு பேருமே திண்ணையில உட்காந்துக்கிட்டு அந்த காலத்து கதைய பேசிக்கிட்டு இருந்தாங்க. அந்த காலத்துல அக்கத்து பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு நடுவுல எப்படி ஒரு பந்த பாசம் இருந்துச்சுன்னு அவங்க பேச்சு மூலமா தெரிஞ்சுக்கலாம். அந்த காலத்துல ஒரு வீட்டுல சமைச்சா அந்த ஊரே சாப்பிடலாம். என்னமோ ரங்கையா, அப்பெல்லாம் மழை பெஞ்சாலும் ஊருக்கு மத்தியில உட்காந்துக்கிட்டு ஊரு கதை உலக கதையெல்லாம் பேசுவோம். இப்பெல்லாம் அவங்க வீட்டில தான் இருக்கும், மழையால தான் நம்ம ஒன்னா பேசுறோம். ஆமா ராஜையா, அந்த காலத்துல நம்ம தாத்தாங்களாம் 100 வயசு வரைக்கும் வாழ்ந்தாங்களாம். அவங்க எப்படி வாழ்ந்தாங்க? நல்ல ஆரோக்கியமான சாப்பாடு சாப்பிட்டு மனசுக்குள்ள எதையும் வச்சுக்காம அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க கிட்ட சொல்லிட்டா பாரம் குறைஞ்சிடும். அப்போ உடம்புக்கு எந்த பிரச்சனையும் வராது. எங்க தாத்தாவும் என்கிட்ட கதையா சொல்லுவாரு. அந்த காலத்துல கத்திரிக்காய் தான் எல்லா காய்கறிக்கும் ராஜாவாமா. அதை வச்சு எல்லா குழம்பையும் செய்வாங்களாமா.
அதில் என்ன செஞ்சாலும் இந்த எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு மாதிரி வராதுன்னு சொல்லுவார். அதை தான் நாம் இன்னைக்கு சாப்பிட போகிறோம். அப்போ உள்ள இருக்கிற ரங்கம்மா, ஏங்க மசாலா அரைக்கணும், அந்த உரலை கொஞ்சம் தண்ணியை ஊற்றி கழுவுங்க, மழை தண்ணியை பிடிச்சி கழுவுங்க, அப்பதான் நல்லா சுத்தமாகும். நான் வந்து மசாலாவை போட்டு அரைச்சி எடுத்துக்கிறேன். சரி ரங்கம்மா, இதோ இப்போவே சுத்தம் பண்ணுறேன். ராஜையா எழுந்துச்சு போய் உரலை நல்லா கழுவி கொண்டு போய் உள்ள வச்சிட்டான். இப்போ ரங்கம்மா அதுல இஞ்சி பூண்டு அப்புறம் கொஞ்சம் மிளகா தனியா எல்லாத்தையும் போட்டு வறுத்து அரைக்கும் போது அதுல இருந்து வர சத்தம், அந்த மனம் அந்த வீடு முழுக்க கூட பரவ ஆரம்பிச்சிடுச்சு. லக்ஷ்மி அந்த கத்திரிக்காய 4 துண்டா வெட்டி அத உப்பு தண்ணியில போட்டு ஊற வச்சா. இந்த கத்திரிக்காயை வெட்டுறது சாதாரண விஷயம் இல்ல. மழை காலம் இல்ல, உள்ள பூச்சி போட்டு இருக்கும், பார்த்து பார்த்து தான் வெட்டி போடணும்லக்கா. ஆமா ஆமா, அதனாலதான் ஒவ்வொன்னா பார்த்து பார்த்து வெட்டி உப்பு தண்ணியில போட்டுக்கிட்டு இருக்கோம். தோட்டத்துல விளைஞ்ச காய் இல்ல, எந்த ரசாயனமும் கலந்ததே இல்ல. ஆமா, உன் வீட்டுக்காரருக்கு காரம் கொஞ்சம் கூட இருந்தாதான் அவரு ரொம்ப விருப்பப்பட்டு சாப்பிடுவாருல. அப்போ அதை கேட்டு ரங்கையா, ஆமாம் அண்ணி, இந்த எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பெல்லாம் காரசாரமாக இருந்தால் தான் 4 வாய் சாப்பாடு கூட இறங்கும். ஆமாம், சோறு எதில் வடிக்கிறீங்க? ஸ்டீல் பாத்திரத்தில் வடிக்காம மண் பாத்திரத்தில் வடிங்க, இன்னும் நல்லா இருக்கும். மண் பாத்திரத்துல தான் சமைக்கிறாங்க. அந்த அக்கா என்னைக்கு ஸ்டீல் பாத்திரத்துல சமைச்சிருக்காங்க? மண் பாத்திரத்துல சமைச்சா சுவை அதிகமா இருக்குன்னு அவங்களுக்கு தெரியும். ரங்கையா, சின்ன வயசில் இப்படி மழை பெய்யும் போது வேர்க்கடலையை வேக வச்சு ஒருத்தருக்கு ஒருத்தர் அதுக்காக அடிச்சுக்குவோமே, எவ்வளோ நல்லா இருக்கும். அந்த காலமே காலம்தான். ஆமாம் ரங்கையா, அந்த காலத்தில் நமக்கு சரியாக சாப்பாடு கூட கிடைக்காது. அப்பா அம்மா விட்டுட்டு அப்படியே வேலைக்கு போயிடுவாங்க. ஆனால் நாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்து சிரிச்சுக்கிட்டே விளையாடிக்கிட்டே சாயந்தரம் வரைக்கும் ஓட்டிடுவோம். என்ன இருந்து என்ன, அந்த காலத்து நட்பு மாதிரி வருமா? கொஞ்ச நேரத்துல சமையல் வேலை முடிஞ்சது. ஒரு பக்கம் சாதமும் வெந்தாச்சு, இன்னொரு பக்கம் கத்திரிக்காய் குழம்பும் வெந்தாச்சு. ரங்கம்மா போய் வாழையிலேயே பறிச்சுக்கிட்டு வந்தா. குழம்பு கொதிக்கும் போது வர மனம் அந்த வீடு முழுக்க பரவி எல்லாருடைய பசிய 2 மடங்கு அதிகமாக்குச்சு. ஏங்க, எல்லாரும் இன்னும் திண்ணையில என்ன பண்றீங்க? உள்ள வாங்க, சாப்பாடு தயாராயிடுச்சு, சூடா இருக்கு. இந்த மழை பெய்யும் போது இந்த குளிருக்கு நாம சூடா சாப்பிட்டாதான் அது சாப்பிட்ட மாதிரி இருக்கும். சீக்கிரம் வாங்க. அக்கா, நான் கொண்டு வந்த தேங்காய் துருவல மேல தூவி விட்டியா? அப்பதான் சுவை இன்னும் அதிகமா இருக்கும். எண்ணெய் மிதக்குது குழம்புக்கு மேல, அது பாக்குறதுக்கே நல்லா அழகா இருக்கு. அட அட அட, அந்த கலரே நல்லா இருக்கு. சிகப்பாவும் இல்லாம மஞ்சளாவும் இல்லாம நடுவுல ஒரு கலரு. சாப்பாட்டை போட்டு அந்த குழம்பு அதுக்கு மேல ஊத்து. ரங்கையா சாப்பாடு சாப்பிட்டு, அட அட அண்ணி, சும்மா சொல்லக்கூடாது. அந்த மசாலாவோட மனமும் நல்லா வெந்திருக்கிற கத்திரிக்காயும் எல்லாம் சேர்ந்து குழம்பு ரொம்ப நல்லா இருக்கு. நான் 2 குண்டா சோறு சாப்பிடுவேன். உங்க எல்லாருக்கும் செஞ்ச சாப்பாடு பிடிச்சிருந்தா எங்களுக்கு அதுவே போதும். இந்த மழையால ஒரு வாரமா நம்ம யாருக்குமே வேலை இல்லை. இருந்தாலும் ஏதோ இருக்கிறத வச்சு சந்தோஷமா சமைச்சு சாப்பிடும்போது இருக்கிற சந்தோஷமே தனிதான். உண்மைதாக்கா, இந்த மாதிரி நேரத்துல ஒருத்தங்களுக்கு ஒருத்தங்க துணையா இருக்கிறதே பெரிய விஷயம். எல்லாரும் அவங்கவுங்க கஷ்டத்தை பெருசா பேசிக்கிட்டு மற்றவங்க கஷ்டத்தை மறந்துட்டு அவங்க கஷ்டம்தான் பெருசுன்னு நினைக்கிறாங்க. பாத்தியா ரங்கையா, வெறும் ஒரு கத்திரிக்காய் குழம்பு நம்மள ஒன்னா சேர்த்துருக்கு. இதான் கிராமத்து வாழ்க்கை. இருக்கிறத வச்சு ஒருத்தருக்கு ஒருத்தர் கொடுத்துக்கிட்டு சந்தோஷமா வாழறது. இது எத்தனை பேருக்கு கிடைக்கும்? பின்ன சும்மாவா ராஜையா? ஒன்னா வாழும்போது தான் சந்தோஷம் கிடைக்கும்னு பெரியவங்க நம்மள சொல்லி வளர்த்துருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இருக்கிறத வச்சு வயிறார ஆக்கி சாப்பிட்றது தான் சந்தோஷம். வெளியில தூரல் போட்டுக்கிட்டே இருந்துச்சு. 4 பேருமே சுட சுட சாதத்தோட சுட சுட குழம்ப ஊத்திக்கிட்டு சந்தோஷமா வயிறார சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஒரு வாரமா வேலைக்கு போகாம கையில வருமானமே இல்லைனாலும் கூட தோட்டத்துல இருந்து பறிச்சுட்டு வந்த கத்திரிக்காயும் பக்கத்து வீட்டுக்காரங்க கொடுத்த எண்ணெயை வச்சு சமையல் செஞ்சு சாப்பிட்டு மனசுக்குள்ள இருக்கிற கவலை எல்லாத்தையுமே சாப்பிட்டே மறந்தாங்க அவங்க 4 பேரும். ஏங்க, இந்த எண்ணெய் கத்திரிக்காவுக்கு கலந்த மசாலா கொஞ்சம் அதிகமா இருக்குன்னு எடுத்து வச்சிருக்கேன், அது போடவா? சாதத்தோட கலந்து சாப்பிட்டா அமிர்த மாதிரி இருக்கும். பரவாயில்ல ரங்கம்மா, அதை ராத்திரிக்கு எடுத்து வை. ராத்திரி நல்லெண்ணெய் ஊற்றி கலந்து சாப்பிட்றேன். ரொம்ப நாளைக்கு அப்புறம் வயிறார சாப்பிட்ருக்கேன். ஆமா ராஜையா, லக்ஷ்மி நீ பாத்தியா? நாம கொடுத்து வச்சவங்க. அக்கம் பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க நமக்கு நண்பர்களாக இருக்காங்க. உண்மைதாங்க. இன்னைக்கு அக்கா வீட்டுல சமைச்சு சாப்பிட்டுட்டோம், நாளைக்கு நம்ம வீட்டுல நாம சமைக்கலாம். இருக்கிறத வச்சுதான் நாளைக்கு நாம 4 பேர் நம்ம வீட்டுல சாப்பிடலாம். கண்டிப்பா நாங்களும் வரோம் லக்ஷ்மி. கிராமத்தோட அருமையே அதுதானே. யார் வீட்லயும் அவங்க சமைச்சதை அவங்களே சாப்பிட மாட்டாங்க, எல்லாருக்கும் கொடுத்து பங்கு போட்டு தான் சாப்பிடுவாங்க.
சரி வாங்க, வயிறார சாப்பிட்டு முடிச்சிட்டோம். அப்படியே திண்ணையில உக்காந்து அந்த மழையை பார்த்து ரசிச்சுக்கிட்டே கதை பேசிக்கிட்டு இருக்கலாம். கொஞ்ச நேரம் கழிச்சு நல்ல டீயா போட்டு குடிப்போம். அன்னைக்கு இருட்டாக ஆரம்பிச்சது. மழை விட்ட பாடில்ல. வீட்டுக்குள்ள சின்னதா ஒரு மண்ணெண்ணெய் விளக்கை ஏத்தி வச்சாங்க. அந்த விளக்கோட வெளிச்சப்பட்டு அவங்க 4 பேருடைய முகமும் நல்லா பளிச்சுன்னு தான் இருந்துச்சு. அவங்க மனசுக்குள்ள சோகம் இல்ல, கஷ்டம் இல்ல, எந்த ஒரு பொறாமையும் இல்ல, சுயநலமும் இல்ல. கிராமத்து வாழ்க்கையில இதுதான் ரொம்ப பெரிய சந்தோஷம். ஒருத்தங்க வீட்டுல ஒருத்தங்க சமைச்சு அவங்களே சாப்பிட மாட்டாங்க. அக்கத்து பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு கொடுத்து சாப்பிடுவாங்க. இல்ல அவங்களையும் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து அவங்களுக்கும் வயிறார சாப்பாடு போட்டு கூடவே உட்காந்து இவங்களும் சாப்பிடுவாங்க. எப்பவுமே நம்ம கிட்ட இருக்கிறதுல நாமளே சாப்பிட்டு சந்தோஷப்படக்கூடாது. அது கஞ்சியோ கூழோ இன்னொருத்தங்களுக்கு கொடுத்து கூடவே உட்காந்து சாப்பிடுறதுல தான் சுகமே. ஆனந்தபுரம் அப்படிங்கிற கிராமத்துல ராஜையா லக்ஷ்மி தம்பதிகள் ஒரு சின்ன குடிசையில சந்தோஷமா அவங்க வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருந்தாங்க. ஒரு நாள் காலையில ராஜையா ஆத்தங்கரைக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்து அவனுடைய மனைவியான லக்ஷ்மிய பாசமா வெளியில கூப்பிட்டான். லக்ஷ்மி, லக்ஷ்மி, கொஞ்சம் வெளியில வாயேன். என் கையில என்ன இருக்குன்னு பாரு. காலையில ஆத்தங்கரையில வலைய போட்டனா அதுல ஒரு பெரிய மீன் மாட்டுச்சு. அந்த மீனை பார்த்த உடனே எனக்கு உன்னோட ஞாபகம்தான். நீ வைக்கிற மீன் குழம்போட ஞாபகம் எனக்கு உடனே வந்துடுச்சு. லக்ஷ்மி சிரிச்சுக்கிட்டே வெளியில வந்தா. அட, என்னங்க இது? இந்த மீன் இவ்வளவு நல்லா இருக்கு. நீங்க நாள் பூரா கஷ்டப்பட்டு உழைச்சாலும் எனக்கு பிடிக்கும்னு சொல்லி ஆத்தங்கரைக்கு போய் மீன் வாங்கிட்டு வந்திருக்கீங்க. உங்களை பார்த்தா எனக்கு சந்தோஷமா இருக்குங்க. நீங்க போய் கொஞ்சம் ஓய்வு எடுத்துக்கோங்க. நான் இந்த மீனை கழுவி பழைய புளிய கரைச்சி ஊத்தி உங்களுக்கு பிடிக்கிற மாதிரி குழம்பு வைக்கிறேன். உன் கையில ஏதோ மந்திர சக்தி இருக்கு லக்ஷ்மி. அதனால தான் நம்ம வீட்டுல எந்த ஒரு மசாலா பொருளும் இல்லைனாலும் வெறும் புளியையும் மஞ்சளையும் மிளகாத்தூளியும் மட்டுமே போட்டு நீ மீன் குழம்ப வைக்கிற. ஆனா அந்த குழம்போட சுவை வேற யாரு வச்சாலும் வர்றதில்ல. எந்த ஜென்மத்துல என்ன புண்ணியம் பண்ணணும் எனக்கு நீ மனைவியா கிடைச்சிருக்க. ஏங்க, நீங்க என்ன அந்த அளவுக்கு புகழ வேண்டிய அவசியம் இல்ல. நாம ஏழைங்களா இருக்கலாம், ஆனா நம்ம வீட்டுல சந்தோஷத்துக்கு என்னைக்குமே ஒரு குறை வந்ததில்ல. நீங்க என்ன நல்லா பாத்துக்கிறீங்க, நானும் உங்களை நல்லா பாத்துக்கிறேன். புருஷன் பொண்டாட்டிக்குள்ள இந்த ஒற்றுமை இருந்தா போதுமே. சரி, நீங்க போய் குளிச்சுட்டு வாங்க. நான் சமைச்சு வைக்கிறேன், சூடா வந்து சாப்பிடுங்க. சரி லக்ஷ்மி, மண் பாத்திரத்துல இந்த மீன் குழம்ப வையி. மண் சட்டியில வச்சாதான் மீன் குழம்போட சுவை அதிகமாகும். நீ மீன் குழம்பு வைக்கும் போது வருமே ஒரு வாசம், அதுக்காகவே இந்த மீனை கொண்டு வந்திருக்கேன். சரி, சீக்கிரம் ஆரம்பிச்சிடு. அதே ஊர்ல இருக்கிற ஜமீன்தார் ராமையா அவருடைய மனைவியோட உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாரு. பல வகையான சாப்பாடு அங்க இருந்துச்சு. ஆனா எதுவுமே அவருக்கு பிடிக்கல. கௌரி, என்ன சமையல் இது? நாளுக்கு நாள் நம்ம வீட்டில் சமையலோட செலவு அதிகமாகுது. இதில் இவ்வளோ பொருளுங்க இருந்தும் கொஞ்சம் கூட சுவையே இல்லையே. அவ்வளோ பணம் செலவு பண்ணி எல்லா மசாலா பொருளையும் வாங்கிட்டு வந்து கொடுக்கறேன். ஆனால் சாப்பாட்டில் கொஞ்சமாவது சுவை இருக்கா? பணமெல்லாம் வீணா போகுது. அதுக்கு என்னென்ன பண்ண சொல்றீங்க? நம்ம வீட்டுல இத்தனை சமையல்காரங்க இருக்காங்க. நீங்க சொல்ற மாதிரி தான் அவங்களும் சமைச்சு கொடுக்கறாங்க. ஆனா உங்களுக்கு அது பிடிக்க மாட்டேங்குது. நம்ம வீட்டுல இருக்கிற பொருட்களும் இந்த மாதிரி பெரிய சமையலறையும் ஊர்ல யாருக்கிட்டையும் இல்ல. ஆனாலும் நீங்க குறை சொல்லிக்கிட்டே இருங்க. அப்ப ராமையோட மூக்குக்கு ஏதோ ஒரு மனம் வந்துச்சு. ஒரு நிமிஷம் இரு கௌரி, உனக்கு காத்துல நல்ல ஒரு மனம் வருதா? அது மீன் குழம்பு தானே? அடடடடா, நம்ம ஊர்ல யாரு இவ்வளோ நல்லா மீன் குழம்பு வைக்கிறது? எனக்கு இந்த மீன் குழம்போட மனத்துக்கே பசி 2 மடங்கு அதிகமாகுது. யாரு வைக்கிறாங்க? ஆமாங்க, காத்துல நல்ல மனம் எனக்கும் தான் வருது. ஆனா அது வேற யார் வீட்டுல இருந்தும் இல்ல. நம்ம வீட்டுக்கு பின்னாடி சின்ன குடிசை இருக்குல்ல, அதான் அந்த ராஜையோட குடிசை. அங்கிருந்து தான் வருது. அவங்க சாப்பிடவே கெதி இல்லாத குடும்பம். அப்படி இருக்கும்போது இவ்வளவு ஒரு நல்ல மனம் அவங்க வீட்டுக்குள்ள இருந்து எப்படி வருது? ஏழைங்களா இருந்தா சுவையா சமைக்க கூடாதா கௌரி? அந்த வாசமே என்ன வா வான்னு இழுக்குது. அப்படி அந்த ஏழைங்களோட குடிசையில என்னதான் சமைச்சிருக்காங்கன்னு நான் பார்த்தே ஆகணும். நான் மட்டும் போகவா? இல்ல நீயும் என் கூட வரியா? இல்ல நீயும் என் கூட வா. என்னங்க பேசிக்கிட்டு இருக்கீங்க? இந்த ஊர்லயே பெரிய ஜமீன்தாரரு நீங்க. நீங்க அந்த ஏழை குடிசையில போயிட்டு அங்க என்ன சமைச்சிருக்காங்கன்னு பார்த்து அதை வாங்கி சாப்பிட்டா நம்ம குடும்ப கௌரவம் என்ன ஆகுறதுன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பசியில கௌரவம் எல்லாம் பார்க்கக்கூடாது கௌரி. நீ என் கூட வரலனா பரவாயில்ல. ஆனா நான் ராஜையாவோட குடிசைக்கு போய் அவங்க மீன் குழம்பை எப்படி வச்சிருக்காங்கன்னு சாப்பிட்டு பார்க்க போறேன். ராஜையாவோட வீட்டுக்கு பக்கத்து வீட்டுல இருக்கிற ரங்கையாவும் அவருடைய மனைவியும் அந்த வாசத்துக்காக தான் அங்க வந்திருந்தாங்க. சீதா,
நம்ம ராஜையாவோட குடிசையில் ஏதோ சமைக்கிறாங்க போலயே. அந்த வாசம் என் மூக்க தொலைக்குது. எனக்கு அந்த வாசத்துக்கே பசி எடுக்குது. நம்ம வீட்லையும் தான் நீ சமைச்சு வச்சிருக்க. ஆனா என்னமோ தெரியல, எனக்கு அதை சாப்பிட பிடிக்கல. ம் இதுக்கு நியாயமா நான் கோவப்படணும். ஆனா நான் கோவப்பட மாட்டேன். என்ன இருந்தாலும் சொல்லுங்க, லக்ஷ்மி கையில ஏதோ ஒரு திறமை இருக்கு. அவ சமைக்கிற மாதிரி நம்ம ஊர்ல யாராலையும் சமைக்க முடியாது. உங்களுக்கு மட்டும் இல்ல, நம்ம ஊர்ல இருக்கிற எல்லாருக்கும் அவ சமையல் பிடிக்கும். சரி, அப்படின்னா வா, இன்னைக்கு அவங்க வீட்டுக்கு போய் கூடவே உக்காந்து சாப்பிடலாம். ராஜையா என்னோட நல்ல நண்பன் தானே, அவன் என்ன கொடுக்க மாட்டேன் நான் சொல்ல போறான். வா வா, சீக்கிரமா போய் 2 வாய் சாப்பிட்டுட்டு வந்துடலாம். வேணாங்க, அப்படி சாப்பிடுறது மரியாதையா இருக்காது. பாவம், அவங்களும் நம்மள மாதிரி கஷ்டப்படுறவங்க தானே. ஏதோ என்னைக்கோ ஒரு நாள் நல்லா சமைச்சு சாப்பிடணும்னு ஆசைப்பட்டிருப்பாங்க. அதையும் போய் நம்ம வாங்கி சாப்பிட்டா அவ்வளோ நல்லா இருக்காதுங்க. பேசாம அமைதியா வீட்டில் சமைச்சிருக்கிறதையே சாப்பிடுங்க. சீதா, அங்க பாரு, அந்த ஜமீன்தார் ஐயாவும் அவருடைய மனைவி கௌரியும் இந்த பக்கம்தான் வந்துகிட்டு இருக்காங்க. இவங்க ஊருக்கே பெரிய மனுஷங்க. நம்ம தெருவுக்கு ஏன் வந்திருக்காங்கன்னு தெரியலையே. சரி, நீயும் வா, போய் என்ன விஷயம்னு கேட்கலாம். ராமையா கௌரி நேரா நடந்து வந்து ராஜையாவோட வீட்டுக்கு போனாங்க. பின்னாடியே ரங்கையாவும் சீதாவும் வந்தாங்க. ராஜையா, ராஜையா, வீட்டில் இருக்கியா? ராஜையாவும் லக்ஷ்மியும் வெளியில வந்தாங்க. ஐயா ஜமீன்தார் ஐயா, நீங்களா? என்னோட சின்ன குடிசைக்கு நீங்க ஏங்க ஐயா வந்தீங்க? சொல்லி அனுப்பியிருந்தீங்கன்னா நானே உங்களோட வீடு தேடி வந்திருப்பேனே. என்னங்க ஐயா விஷயம்? நான் இப்போ ஜமீன்தாரா வரல ராஜையா. உன் பொண்டாட்டி சமைச்ச மீன் குழம்போட வாசம்தான் என்னை இவ்வளவு தூரம் கூட்டிக்கிட்டு வந்திருக்கு. எனக்கு அந்த மீன் குழம்புல சாப்பாடு சாப்பிடணும். எனக்கும் 2 வாய் சாப்பாடு கொடுக்க முடியுமா? அப்போ கௌரி ரொம்ப கோவமா, என்னங்க இது, உங்களுக்கு அசிங்கமா இல்லையா? இந்த வீட்டை பாத்தீங்களா? பனை ஓலையில செஞ்சிருக்காங்க. தரையில அவங்க படுக்க பாய் கூட போட்டுக்கிறது இல்ல. இப்படிப்பட்ட வீட்டுல வந்து சாப்பிட சொல்றீங்களே, எனக்கு இது சுத்தமா பிடிக்கல. கௌரி அம்மா, நீங்க எங்க வீட்டுக்கு வந்ததுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். நாங்க ஏழைங்க தான், இந்த பனை ஓலையில தான் வீடு கட்டிக்கிட்டு இருக்கோம். ஆனா எங்க மனசு சுத்தமான மனசுங்க. நான் வாழையிலேயே அறுத்துட்டு வரேன். நீங்க 2 பேரும் நாங்க சமைச்ச சாப்பாட வயிறார சாப்பிட்டுட்டு போங்க. ஜமீன்தார் ஐயா, எங்க லக்ஷ்மி அம்மா சமைச்சா இந்த தெருவே மணக்குங்க ஐயா. நான் கூட லக்ஷ்மி அம்மா கிட்ட மீன் குழம்பு வாங்கி சாப்பிடலான்னு தான் பின்னாடியே வந்தேன். ஆமாங்கம்மா, நீங்க உங்களுடைய குடும்ப வழக்க பழக்கம் இது எல்லாத்தையும் விட்டுட்டு எங்க லக்ஷ்மி கையால சாப்பிட்டு பாருங்க. அதுக்கப்புறம் லக்ஷ்மி கையால வாங்கி சாப்பிட்றதையே கௌரவமா நினைச்சு சாப்பிடுவீங்க. உள்ள வாங்க ஐயா. ரங்கையா, நீயும் சீதாவை கூட்டிக்கிட்டு உள்ள வா. எல்லாரும் உக்காந்து வயிறார சாப்பிடலாம். யாரும் தப்பா எடுத்துக்காம கை கால் கழுவிட்டு உள்ள வந்துடுங்க. நாம உக்காந்து சாப்பிடலாம். எல்லாரும் ராஜையாவோட வீட்டுல தரையில தான் உக்காந்தாங்க. அப்ப லக்ஷ்மி எல்லாருக்கும் வாழையிலேயே போட்டு அதுல சுட சுட சாதமும் கூடவே மணமணக்கிற மீன் குழம்பும் ஊத்துனா. ஐயா, இது ஏழைங்க வீட்டு சமையல். ஏதாவது குறை இருந்தா நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க. எங்க வீட்டுல பெருசா மசாலா பொருள்லாம் எதுவும் இருக்காது. வீட்டுல இருந்த கொஞ்சம் புளி, உப்பு, மிளகா, மஞ்சள் இதை வச்சு அரைச்சி போட்டுதான் குழம்பு வச்சிருக்கேன். நல்லா இல்லைன்னா தயவு செஞ்சு கோச்சிக்காதீங்க ஐயா. ஆனா ஜமீன்தார் அந்த சாப்பாடை சாப்பிட்டு பார்த்துக்கிட்டு சந்தோஷமா, அடடே லக்ஷ்மி, சும்மா சொல்லக்கூடாது. உண்மையிலேயே உன் கையில பெரிய வித்தை இருக்கு. என் வீட்டுல பலவிதமான மசாலா பொருளுங்க இருக்கு. அது மட்டும் இல்லாம சமைக்கிறதுக்குன்னே 10 ஊர்ல இருந்து 10 சமையல்காரனுங்க வந்திருக்கானுங்க. ஆனா இப்படிப்பட்ட குழம்ப யாரும் வைக்கிறது இல்ல. கௌரியும் அந்த மீன் குழம்பு சாப்பாடை சாப்பிட்டு ரொம்பவே ஆச்சரியமா, அட என்ன லக்ஷ்மி இது, இதுல என்னத்தை போட்டு சமைச்ச? ஒண்ணுமே போடலங்கிற. ஆனா இது எங்க வீட்ல செய்யற குழம்பை விட இவ்வளவு சுவையா இருக்கு. நான் ரொம்ப திமிரா நடந்துக்கிட்டேன் இங்க வந்தப்போ. ஆனா நீ சமைச்ச சாப்பாடு சாப்பிட்டதுக்கு அப்புறம் உண்மையிலே சொல்றேன், நாங்கெல்லாம் நல்ல வாழ்க்கைய வாழல. ஆனா நீங்க நல்ல வாழ்க்கைய தான் வாழ்றீங்க. ஐயோ, இதுல என்னமா இருக்கு? உங்க எல்லாருக்குமே நான் செஞ்ச சமையல் பிடிச்சிருக்குன்னா அதை விட சந்தோஷம் வேற எதுவும் இல்லைங்கம்மா. நீங்க வயிறார சாப்பிடுங்க. பாத்தீங்களா ஐயா, ஏழைங்களோட வீட்டுல பணம் இல்லாம இருக்கலாம். ஆனா எங்களுக்குள்ள அன்பும் பாசமும் அதிகமாவே இருக்கு. அதனால தான் இந்த சமையலே சுவையா இருக்கு. நாமெல்லாம் ஒன்னா உட்காந்து சாப்பிட்றது ரொம்ப சந்தோஷம். ஆமாங்க ஐயா, வீட்டுல பலவிதமான பொருட்கள் இருந்தா மட்டும் போதாது. லக்ஷ்மி மாதிரி பாசமா சமைக்கிறவங்களும் இருக்கணும். சும்மா எல்லா பொருளையும் போட்டு கலந்துட்டா நல்ல சாப்பாடு கிடைச்சிடுமா என்ன?
அதோட கொஞ்சம் அன்பையும் சேர்த்து கலந்தாதான் நல்ல சாப்பாடு கிடைக்கும். நீங்க எல்லாரும் வயிறார சாப்பிட்டா எனக்கு அதுவே போதும். நாம சமைச்ச உணவை எல்லாரும் ருசிச்சு வயிறார சாப்பிட்றத விட வேற என்ன வேணும்னு என் பொண்டாட்டி அடிக்கடி சொல்லுவா. அது 100% உண்மைதான் போல. சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா எல்லாரும் கிளம்பும்போது, ராஜையா, இன்னைக்கு நான் ஒரு வாழ்க்கை பாடத்தை கத்துக்கிட்டேன். வெளி தோற்றத்தை வச்சு எதையும் எடை போடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அப்படிதான் இந்த பண ஓலை வீட்டுக்குள்ள என்ன பெருசா இருக்க போகுதுன்னு நினைக்க கூடாது. இங்க நீங்க வாழற வாழ்க்கைய பார்க்கும்போது பொறாமையா இருக்கு. ஐயா, உங்களை மாதிரி ஒரு பெரிய மனுஷன் எங்க வீட்டுக்கு வந்ததே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷங்க ஐயா. அதுலயும் நீங்க சாப்பிட்டது எனக்கு இன்னும் சந்தோஷத்தை கொடுக்குது. லக்ஷ்மி, நீ சமையல் மட்டும் நல்லா பண்ணல, வந்தவங்கள எப்படி பாத்துக்கணும் அப்படிங்கிற குணமும் உன்கிட்ட நல்லாவே இருக்க. உன்னை பார்த்து நான் நிறைய விஷயங்களை கத்துக்கணும் போல. உன் திறமைக்கு முன்னாடி நான் தலை குனிச்சுதான் நிக்கணும். இனிமே நம்ம எல்லாரும் ஒரே குடும்பம்தான். யாரு என்ன சமைச்சாலும் எல்லாருக்கும் எல்லாருமே கொடுக்கணும். சந்தோஷம் கௌரி அம்மா, நீங்க மனசு மாறினது ரொம்ப நல்லது. இனிமே ஐயா நல்லா சாப்பிட்டு ஊரையும் நல்லபடியா பார்த்துப்பாரு அப்படின்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஐயாவுக்கு நல்லா சமைச்சு கொடுத்தா நம்ம ஊருக்கே நிறைய நன்மைகள் நடக்கும். ஆமாங்க, சும்மா சொல்லக்கூடாது. நம்ம லக்ஷ்மி ஒரு மீன் குழம்பு சமைச்சு பெரிய வீட்டுக்காரங்களையும் நம்ம வீட்டுக்கு வர வச்சிருக்கா அப்படின்னா அவளை நம்ம பாராட்டுறதுல தப்பே இல்ல. ராஜையா, உன் வீட்டுக்கு வந்து சாப்பிட்டதுக்கு உனக்கு நன்றி கடன் பட்டிருக்கேன். இனிமே நீ வேற எங்கேயுமே வேலைக்கு போக வேண்டாம். என்னோட வயலை பார்த்துக்கிற பொறுப்பை உனக்கு கொடுக்கறேன். ஆனா ஒன்று, உன் பொண்டாட்டி கிட்ட சொல்லி மீன் குழம்பு வைக்கும்போது எனக்கும் கொண்டு வா அப்படின்னு ராமையா சொன்னதை கேட்டு எல்லாரும் சந்தோஷமா சிரிச்சாங்க. இந்த கதையில இருக்கிற நீதி என்னன்னா, ஏழைங்க பணக்காரங்க அப்படிங்கிற வித்தியாசம் பணத்தை வச்சு வேணும்னா சொல்லலாமே ஒழிய ஒருத்தவங்களோட திறமையை வச்சு சொல்லவே முடியாது. பணக்கார வீடோ ஏழை வீடோ திறமைசாலிங்க எல்லா இடத்துலயும் இருப்பாங்க அப்படிங்கிறது மறுக்க முடியாத ஒரு உண்மை.